மாத்திரைகளால் நம்ம படக்கூடிய சில அவஸ்தைகள் ஒரு 5 விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட், முதல் மாத்திரை பாவம். நேத்து கடுமையான அலர்ஜி, பயங்கரமான தும்மல் வர ஆரம்பிச்சு. மாண்டிலூக்கஸ்ட் லிவோசிட்ரிசின் கலக்கப்பட்ட மெடிசின் சாப்பிட்டு இந்த மருந்தோட காமனான சைடு எஃபெக்ட் இந்த அதீதமான தூக்கமும் அதீதமான பசியும் ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததுங்க காஃப் சிரப் பாவம். பெரும்பாலான காஃப் சிரப்பு எக்ஸ்பெக்டரண்டாவும் இருக்கும், சப்ரசண்டாவும் இருக்கும். ஏதாவது மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கிற இருமலை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியது தான் காஃப் சிரப். மூணாவதுங்க பேண்டோப்ரசோல் பாவம்ங்க. இது வாந்தி வர மாதிரி இருக்கும், ஏதோ நிறைய சாப்பிட்டுருப்பாங்க, கொஞ்சம் அஜீரணமா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே பேண்டோப்ரசோல்லாம் இதுக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு மாத்திரை போட்டே ஆகணும், போட்டா தான் கேட்கும் அப்படிம்பாங்க. போட்டுட்டு நைட்டு வாக்குன்னு வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. நாலாவது வலி மாத்திரை பாவங்கள். வலி மாத்திரை அப்படிங்கிறது அப்போதைக்கு வலியை குறைக்கிறதுக்கு ஒருவேளை சாப்பிட சொன்ன மாத்திரையை ஒரு வாரம் தொடர்ந்து இவங்களா சாப்பிட்டு அல்சர் தொந்தரவு வலியை தான் உண்டாக்கும். அஞ்சாவது காய்ச்சல் மாத்திரை பாவங்கள். ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வேலையும் குணம் ஆகணும். காய்ச்சல் வர அன்னைக்கு நம்ம பேராசிட்டமால் போடலாங்க, காய்ச்சல் குறையும். ஆனா காய்ச்சல் இல்லாத நாட்கள்ல எல்லாம் பேராசிட்டமால் தேவையில்லாம போட்டுட்டு இருக்க கூடாது. மாத்திரை அப்படிங்கறத எப்ப தேவையோ எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணாதான் பெனிஃபிட். நம்மளுக்கு தெரியாம புரிதல் இல்லாம நம்மளா எதையாவது செஞ்சோம்னா அது நம்மளுக்கு தீமையை தான் விளைவிக்கும். Download ShareChat.